நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஹரிலால், எந்த சக்கரத்தை சரி பண்ணீங்க? வலது பக்க சக்கரம். அந்த சக்கரத்தை சரி பண்ணும்போது உங்க பார்வை எங்க இருந்தது? வாகனத்து மேலதான் இருந்தது. நானும் நகரல, என் பார்வையும் விலகல. அப்படியா? சக்கரத்தை சரி பண்ணும்போது ஏதாவது ஒரு காரணத்துக்காக பிரசன்னா வாகனத்துக்கு அடியில போனாரா? இல்லங்கய்யா. இந்த திருட்டு பிரசன்னா பண்ணலன்னு புரிஞ்சிக்க இதுவே போதுமானது. அப்படின்னா இதுக்கான அர்த்தம் சந்தேக வளையத்தை விட்டு எல்லாரும் வெளியே போய்கிட்டு இருக்காங்க. நாமளும் எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே திரும்ப வந்து நின்றுகிட்டு இருக்கோம். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நாளைக்கு பௌர்ணமி. நாம மட்டும் நாளைக்குள்ள அந்த திருடனை பிடிக்கலன்னா பெரிய பிரச்சனையாயிடும். அப்புறம் மகாராஜா எந்த தவறும் செய்யாம நியாயத்துக்காக அவர் சரணடைஞ்சிருவாரு. வானத்துல நிலவு வரத்துக்கு முன்னாடி நாளைக்கு சூரிய ஒளியோட முழு நாள் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம நேரத்தை எதிர்த்து ஓடிக்கிட்டு இருக்கும் போது நேரம் கடந்து போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது பீர்பால். நேரத்தை விட இப்பெல்லாம் வேகமா நம்மளோட குரு தான் போய்கிட்டு இருக்காரு. இப்ப கூட பாருங்க, சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறேன்னு மகாராஜா கிட்ட போயிருக்காரு. வணக்கம் மகாராஜா. வணக்கம் குருவே. நீங்க எப்பெல்லாம் இப்படி ஆர்வமா இருக்கீங்களோ அப்பெல்லாம் எனக்கு பயமா இருக்கு. ஆர்வமெல்லாம் இல்ல மகாராஜா, நிம்மதியா இருக்க, ரொம்ப நிம்மதியா இருக்க. அந்த தங்க திருடனை பீர்பாலோட பிடிச்சிட்ட மகாராஜா. இல்ல மகாராஜா, அந்த அந்த திருடனை பீர்பால் தங்கத்தோட பிடிச்சிட்டாரு. அற்புதம் குருவே. தங்கம் எங்க? தங்கம் என் வீட்டுல இருக்கு மகாராஜா. குருவே, திருடு போன தங்கம் எங்க இருக்குன்னு கேட்டேன். அந்த திருடு போன தங்கத்தை பத்தி கேக்குறீங்களா மகாராஜா? அது கண்டிப்பா கிடைச்சிரும் மகாராஜா. மகாராஜா, இப்ப பாருங்க, இந்த பிரசன்னா மாதிரி திருடனுங்கெல்லாம் கொஞ்சம் கூட திறமை இல்லாதவங்க. இவங்களை தலைகீழ கட்டி தொங்க விட்டு தோலை உரிச்சாதான் உண்மை வெளியே வரும் மகாராஜா. இப்பதான் அவன் மாட்டிக்கிட்டானே, அதனால இப்ப அதை கொடுத்துடலாமே மகாராஜா. அதான் என்னோட வெகுமதிய. அது கிடைச்சிரும் குருவே. தங்கம் கிடைச்ச உடனே உங்களோட வெகுமதி உங்களுக்கு கிடைச்சிரும். மகாராஜா வணக்கம். மகாராஜா வணக்கம் கோத்வால். என்ன ஆச்சு கோத்வால்? என்ன ஆச்சு? தங்கம் ஒளிச்சு வச்சிருந்த இடத்த பிரசன்னா சொல்லிட்டான்ல. குருவே, அவன் அதை சொல்லவும் இல்ல, அவனால அதை சொல்லவும் முடியாது. என்ன? அவன் ஒரு கொல்லனா இருந்தா இப்பவும் கொல்லனா தான் இருக்கான். ஆனா அவன் திருடன் இல்ல. என்ன நடந்துகிட்டு இருக்கு கோத்வால்? என்ன நடக்குதுங்க? நான் இங்க மகாராஜா கிட்ட யாரு திருடங்கிறத பத்தி சொல்ல வந்தா நீங்க என்னடானா அவன் திருட இல்லங்கிறத நிரூபிக்க வந்திருக்கீங்க. குருவே, பீர்பால் பண்ண விசாரணையில தெரிய வந்தது என்னன்னா அவன் உண்மையான திருடன் இல்ல. அந்த கோபண்ணா திருடன் இல்ல, இந்த பிரசன்னா திருடன் இல்லன்னா அது என்ன, இந்த தங்கத்துக்கு கால் முளைச்சிருச்சா? அது தானா வண்டியை விட்டு இறங்கி ஓடிருச்சோ? குருவே, நீங்க 2 முறை என்ன சந்திக்கணும்னு இங்க வந்திருக்கீங்க. ஆனா இந்த தடவை நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். உங்களுக்கு அந்த திருட, அந்த தங்கம், இது 2மே கிடைக்காத வரைக்கும் நீங்க இனிமே இந்த இடத்துக்கு வந்து என்ன சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்காதீங்க. சரி மகாராஜா, அனுமதி கொடுங்க மகாராஜா. போயிட்டு வாங்க. வாங்க குருவே. போங்க. அட வாங்க. தங்கம் எங்க? பாருங்க, ஏற்கனவே அந்த திருடனை நினைச்சு உங்க மனசுல 1000 கேள்விகள் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு. இப்ப நீங்களும் ஊஞ்சல் ஆடுறீங்க. இப்படியே போச்சுன்னா உங்களுக்கு தலை சுத்தம். சரதா, எனக்கு இப்ப தலை சுத்துறதுக்கு காரணமே நாளைக்குள்ள திருடன் கிடைக்கலனா மகாராஜா அவரே சரணடைஞ்சிருவாரு. அப்புறம் எந்த குற்றமும் பண்ணாம தண்டனையை பெற்றுடுவாரு. இதால நம்ம ராஜ்யத்தோட கௌரவம் களங்கம் அடையும். அது மிகப்பெரிய தவறாயிடும். நீங்க மனசை தளர விடாதீங்க. நான் எவ்வளவு உபயோகமற்றவனாயிட்டேன். இவ்வளவு வருஷமா நான் வாழ்க்கையில கத்துக்கிட்ட விஷயம் எல்லாம் மகாராஜாவை காப்பாத்துறதுக்கு உதவலன்னா அது எதுக்கும் அர்த்தமே இல்ல. அட, இது வரைக்கும் சாப்பிடாம உங்களால ஏதாவது பண்ண முடிஞ்சதா? இது வரைக்கும் இந்தாங்க பழம் சாப்பிடுங்க. இத சாப்பிட்டுட்டு அப்புறமா யோசிச்சீங்கன்னா பிரச்சனைக்கான எல்லா தீர்வும் கிடைக்கலாம். சர்தார், 2 நிமிஷம் நீ பேசுறத நிறுத்தினா தானே என்னால யோசிக்க முடியும். ஏன்னு தெரியல, ஏதோ ஒரு தடையை என் கண் முன்னாடியே இருந்தும் கூட அதை பார்க்க முடியலையேன்னு. அதனால
நாளும் நாங்க தண்ணி குடிக்கவும் இயற்கை உபாதைகளை கழிக்கவும் நாங்க வாகனத்தை ஒரு ஓரமா நிறுத்தியிருந்தோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எங்க வண்டியோட சக்கரம் பழுதடைஞ்சது. ஆனா நான் வாகனத்தோட வெளிப்பகுதியில தான் பழுது பார்த்தேன். அதுக்குள்ள என்ன இருந்ததுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. அப்படின்னா உன்னோட உணவு விடுதியில இந்த அரசு பத்திரம் எப்படி கிடைச்சது? உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்றது? இப்ப நான் என்ன உங்க 2 பேருக்கு எழுதி தரணுமா? நாங்க அந்த இருண்ட பள்ளத்தாக்குக்குள்ள நுழைஞ்சப்ப அந்த நேரத்துல வானிலை மோசமாயிடுச்சு. காத்து ரொம்ப வேகமா வீசிச்சு, புழுதி எல்லாம் பறந்துச்சு. இதனால எங்க மொத்த படையுமே ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. இதை மட்டும்தான் இன்னும் சோதிக்கணும். சரதா, இப்ப நான் போய் ஆகணும். ஆனா எங்க? அந்த பூத கொள்ளக்காரனை பிடிக்கிறதுக்கு. கடவுளே கடவுளே கடவுளே, எந்த இடத்துல ஆரம்பிச்சனோ திரும்பவும் அதே இடத்துல வந்து நிக்கிறேன். நாளைக்கு பௌர்ணமி இரவும் வந்துரும். நாளைக்குள்ள நம்ம அந்த திருடனை கண்டுபிடிக்கலன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். நம்ம யாரெல்லாம் சந்தேகப்பட்டோமோ அவங்க எல்லாரும் நிரபராதியா இருக்காங்க. இப்போ அந்த கொள்ளக்காரங்க மட்டும்தான் மிச்சம் இருக்காங்க. பீர்பால் பீர்பால், எதையாவது செஞ்சு அந்த திருடனை பிடிக்கிற வழிய பாருங்க. மூளைய ஓட விடுங்க, எதையாவது யோசிங்களேன். மகாராஜா மட்டும் இல்லைன்னா அப்புறம் எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணர் எங்க? ஒருவேளை அவருக்கு தீர்வு கிடைச்சிருக்கலாம். கிடைச்சதுன்னா மட்டும் என்ன? ராமனுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சு திருடனை அவன் பிடிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிருயா. அதுக்கப்புறம் திரும்பவும் நான் தவம் செய்ய போக வேண்டி இருக்கும். அது உறுதிதான் குருவே. பண்டித ராமகிருஷ்ணர் இப்ப எங்க இருப்பாரு? அவர் நாம சீக்கிரம் தேடி கண்டுபிடிக்கணும். எங்க அவரு? தேட வேண்டிய அவசியம் இல்ல குருவே. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, எங்க போயிருந்தீங்க? வீட்டுக்கு. வீட்டுக்கா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நாளைக்கு பௌர்ணமி இரவு, அதனால. தெரியும் மந்திரியாரே. அப்படின்னா நீங்க இப்ப என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க? நாம இப்ப என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண வேண்டாம். இப்ப எனக்கு ஏதாவது பழங்களை சாப்பிடணும்னு தோணுது. பழம் சாப்பிடணுமா? ஆமா. பீர்பால், நீ வடக்குல இருந்து வந்திருக்கல்ல? ஆமா. அங்க மாம்பழம் கிடைக்குமா? எப்பாவது சாப்பிட்டிருக்கியா? கிடைக்கிறது மட்டும் இல்ல, நான் மாம்பழமும் சாப்பிட்டிருக்கேன். அங்க மாம்பழங்கள் நிறைய கிடைக்கும். ஆஹா. சம்பந்தம் இல்லாம ஏதோ பேசுறீங்களே பண்டித ராமகிருஷ்ணரே. இங்க நம்ம மகாராஜாவுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு, நீங்க நடன பழ ஆராய்ச்சி பண்றீங்க. இதுல வேற மாம்பழம் சாப்பிடணும். எப்படி உங்களால இப்படி எல்லாம் இருக்க முடியுது? அதுவும் எல்லாரும் தவிக்கிற இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில. குருவே குருவே, ஏதோ ஆசையா இருந்தது, அதான் கேட்டேன். விடுங்க. பீர்பால், உன்னுடைய வடக்கு பாரதத்துல நீல மாம்பழம் கிடைக்குமா? நீல மாம்பழமா? என்ன நீல மாம்பழமா? நீல நிறத்துல மாம்பழம். இந்த பண்டித ராமகிருஷ்ணருக்கு மூலம் அழுங்கினது மட்டும் இல்லாம இவரோட மனநிலையை பாதிச்சிருக்கு. நீல நிற மாம்பழத்துக்கு எங்க போறது? மாம்பழம் மஞ்சளா இருக்கும், சிவப்பா இருக்கும், அழுகுனா கருப்பா கூட இருக்கும். நீல நிறம் எப்படி? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அந்த மாம்பழத்தை பத்தி நான் கேள்விப்பட்டதும் இல்ல, பார்த்ததும் இல்ல. தெரியும். ஆனா சூரியராவோட வீட்டுல நான் அதை பார்த்தேன். அத பார்த்ததுல இருந்தே அந்த நீலவண்ண மாம்பழத்தை சாப்பிடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. பீர்பால், நீ என்ன மதிக்கிறதாவும் நீ எனக்கு சேவை பண்ண விரும்புறதாவும் சொன்னல. சேவை பண்ண ஆசைப்படுறீங்களா? அது இப்படி ஒரு ஆசை? ஆமா, சொன்னேன். அவ்வளவுதான். அப்ப எனக்கு அதே நீலவண்ண மாம்பழத்தை கொண்டு வந்து தா. எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு பண்டித ராமகிருஷ்ணரே. இது உங்களோட சதி திட்டம். சதியேதான். பீர்பால சுத்தல்ல விட்டுட்டு நீங்க வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்க. குருவே, அதை மட்டும் நான் பண்ண விரும்பி இருந்தா எப்பவோ பண்ணி இருப்பேன். இந்த போட்டியை நான் இவ்வளவு தூரத்துக்கு வர விட்டிருக்கவே மாட்டேன். எனக்கு அந்த நீலவண்ண மாம்பழத்தை சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு பீர்பால். அப்படி ஒரு மாம்பழம் இருந்தா அதை நான் கொண்டு வருவேன். கோத்வாலையா, சொல்லுங்க. நான் சூரியராவ் வீட்டுக்கு போறேன். நீங்களே என் கூட வாங்க. நானும் உங்க கூட வருவேன். ஆமா, நானும் பண்டிதர் ராமகிருஷ்ணரும் கூட வருவோம். இல்ல மந்திரியாரே, நீங்க போங்க. நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன்.
ஓய்வெடுக்க போறேன். நீங்க திரும்ப வந்திருக்கீங்க. நீங்க சோதனை போட்டதுக்கு அப்புறம் என் வீடு குப்பை கூலமா இருந்தது. எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு இப்பதான் உட்கார்ந்தேன். இங்க நான் மட்டும்தான் இருக்கேன். திரும்ப வேணும்னாலும் சோதிச்சு பாத்துக்கோங்க. நாங்க சோதனை பண்ணலாம் வரல. அப்புறம் நாங்க பழங்களை சாப்பிட வந்திருக்கோம். உன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய பழங்கள் தனித்துவமானதுன்னு நாங்க கேள்விப்பட்டோம். அப்படியெல்லாம் இல்ல. நானும் விஜயநகரத்தோட சந்தையில இருந்து தான் பழங்கள் வாங்கிட்டு வரேன். நீங்க எல்லாரும் உட்காருங்க, நான் உங்களுக்காக பழங்களை எடுத்துட்டு வரேன். ஆனா விசேஷமான பழங்கள் எதுவும் இல்ல. சந்தையில கிடைக்கிற சாதாரண பழங்கள் தான். அப்படி நீங்க தர விருப்பப்பட்டா நான் சாப்பிட விரும்புறது மாம்பழம். அதுவும் நீலவண்ண மாம்பழம். நீலவண்ண மாம்பழமா? நீலவண்ணத்துல எல்லாம் மாம்பழங்களே கிடையாது. இந்த உலகத்துல அது மாதிரி எங்கேயும் கிடைக்காது. இந்த உலகத்திலேயே எங்கேயுமே கிடைக்காத ஒரு பொருளை நீங்க ரொம்பவே தெளிவா உங்க வீட்டோட பழக்கூடையில ஒளிச்சு வச்சிருக்கீங்க. இங்க பாருங்க. அடட, இது நீலவண்ணத்துல இருக்க. இது மாம்பழம் தானே? அட சூரியராவ், எந்த தோட்டத்துல இருந்து இதை நீ பறிச்சிட்டு வந்த? இதை இவர் பறிக்கல, எப்படி பண்ணாருன்னு கேளுங்க. கோத்வாலையா நீங்க சாப்பிடுறீங்களா? நான் சாப்பிடுறேன். இருங்க, நான் வெட்டி தரேன். இந்த மாம்பழத்தை கண்டிப்பா சாப்பிட்டு பார்க்கணும். வெட்டுங்க 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 வெட்டுங்க, சீக்கிரம் வெட்டுங்க. அட மந்திரியாரே, இது இது தங்கமாச்சே. ஆனா பாக்குறதுக்கு மாம்பழம் மாதிரியே இருக்கு. மகாமந்திரியாரே, இது சாதாரண மாம்பழம் இல்ல, விசேஷமான மாம்பழம், தங்கத்தாலான மாம்பழம். அப்புறம் இதுதான் அந்த இருண்ட பள்ளத்தாக்குல தங்கத்தை திருடின திருடனோட ஆவி. உண்மையான வண்ணம் கிடைக்கலன்னு நீல வண்ணத்தை பூசிட்டியா? ஆனா ஒரு விஷயம் எனக்கு புரிய மாட்டேங்குது. அவ்வளவு நிறைய தங்கத்தை வச்சு ஒரே ஒரு மாம்பழம் தான் பண்ணிருக்கானா? அதுதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது இது வந்து எனக்கு புரியல. ஆனா எனக்கு புரிஞ்சிருச்சு ராஜகுருவே. இதுதான் அந்த திருடு போன தங்கம். திருட்டு தங்கமா இது? இது திருடு போன தங்கம் எல்லாம் இல்ல, என்னோட தங்கம். நான் எந்த தங்கத்தையும் திருடவே இல்ல. திருடர்கள் கிட்ட இருந்து பாதுகாக்க தான் நான் இந்த வண்ணத்தை பூசி இருந்தேன். சூரியராவ், உன் மேல சந்தேகம் இல்லாத வரைக்கும் நீ சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தோம் நாங்க. ஆனா இப்போ சந்தேகம் எல்லாம் உறுதி ஆயிடுச்சு. மீதி இருக்கிற தங்கம் எங்க? இதுவும் தங்கத்தாலானதா? அட அட மந்திரியாரே, இந்த இருக்கையும் தங்கம். தங்கமா? ஆமா. இந்த தங்கம் கூட உங்களோட தானே? ஆண்டவா, என் வாழ்க்கையில இவ்வளவு தங்கத்தை ஒரே சமயத்துல பார்த்தது இல்லையே. சந்தன பெட்டியில தங்க மயிலா? பாருங்க பாருங்க, நாலா பக்கமும் தங்க பரவி இருக்கிறத பாருங்க. இவனை கைது பண்ணுங்க. அந்த தங்கத்தை திருடினது இவன் தான். இது வெறும் ஒரு திருட்டு மட்டும் கிடையாது. எங்களோட எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் மீறி நீ எப்படி தங்கத்தை திருடுனையோ, அது ஒரு சிங்கத்தோட வாய்க்குள்ள தன்னோட கையை விட்டு இறைய பறிச்சதுக்கு சமம். அப்புறம் புத்திசாலித்தனமா சந்தேக அம்பை எங்க மகாராஜா பக்கமே திருப்பி விட்டுட்டல. கடவுளே 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 கடவுளே, இங்க திருட மட்டும் மாட்டல, திருட மட்டும் மாட்டல, புரியுதா? புதிருக்கான தீர்வும் கிடைச்சிருச்சு, புதிருக்கான தீர்வும் கிடைச்சிருச்சு, புதிருக்கான தீர்வும் கிடைச்சிருச்சு. இப்ப வெற்றி திலகம் பீர்பாலோட நெற்றி அலங்கரிக்க போகுது. ஆனா பீர்பால், இந்த சூரியராவ பார்த்தா பூதம் மாதிரி தெரியல. அப்புறம் எப்படி இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சா? ராஜகுருவே, பேராசங்கிற விஷயம் நேர்மையானவங்களை கூட மாத்திரும். அப்படி பேராசை காட்டி தான் வாகனத்தை ஓட்டின ஹரிலால இவன் கூட்டு சேர்த்திருக்கான்.
ஆனா அது எப்படி நடந்தது? இந்த குழப்பத்துக்கான தீர்வை நான் சபையில மகாராஜா முன்னாடி எல்லாரும் புரிஞ்சிருச்சு. உண்மையை சொல்றதுக்கு அதை விட ஒரு சிறந்த இடம் இருக்க முடியுமா? என்ன அங்க இருக்க போறது பண்டிதர் ராமகிருஷ்ணனும் தானே. மகாராஜா, உள்ளே இருக்கிற ஒருத்தர் தான் தங்கத்தை திருடுவாங்கன்னு வரலாறு நமக்கு சொல்லியிருக்கு. விஜயநகரத்தோட தங்கத்தை திருடினதும் ஒரு வெளியாள் கிடையாது, சூரியராவ். தங்கத்தை கொண்டு போற வாகனத்தோட பாதுகாப்பு அதிகாரியா இருந்த நபர் இப்போ இந்த தங்கத்தை திருடி இருக்காரு. ஒவ்வொரு திருடனும் அவனோட முகத்துல குற்ற உணர்வோட இருப்பான்னு நான் சொன்னேன். ஆனா சூரியராவ் நான் சொன்னதை பொய்யாக்கிட்டார் மகாராஜா. இவரோட சூழ்ச்சியும் அப்படிப்பட்டதுதான். இவர் வெற்றிகரமா தங்கத்தை திருடிட்டாரு. கூடவே தீர்க்கவே முடியாத ஒரு திசைக்கு விசாரணையை திருப்பி விட்டுட்டாரு. மகாராஜா, தங்கம் கொல்லனோட இடத்துலயோ, கோபண்ணாவோட உணவு விடுதியிலையோ, அந்த இருண்ட பள்ளத்தாக்குலயோ இல்ல இந்த பயணத்திலேயோ திருடு போகல. தங்கம் பயணத்துக்கு முன்னாடியே திருடு போயிடுச்சு மகாராஜா. கோத்வாலையா சூரியராவோட சேர்ந்து வாகனத்துல தங்கத்தை ஏத்திருக்காரு. அப்புறம் அதை பூட்டிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. நான் புறப்படுறேன். வர்ற வழி முழுக்க உங்க பார்வையெல்லாம் இந்த வாகனத்து மேலதான் இருக்கணும். சரிங்க ஐயா. அப்போ சூரியராவ் கிட்ட கொஞ்சம் அவகாசம் இருந்தது. கூடவே மகாராஜா இவர் எல்லா ஏற்பாடுகளையும் முன்னாடியே பண்ணியிருக்காரு. வாகனத்துக்கு அடியில் இருக்கிற எல்லா பலகைகளையும் இரவே திறந்து வச்சிட்டாரு. இப்போ அந்த கொஞ்ச நேரத்துல இவர் அந்த பலகைகளை அகற்றி பெட்டியை எடுக்கணும். அதுக்கப்புறம் திரும்பவும் பலகைகளை மூடி வச்சிடணும். மகாராஜா, அப்புறம் இவரோட புத்திசாலித்தனம் இன்னொரு கட்டம் மேல போச்சு. ஒரு சக்கரத்தோட அச்சாணியை முறிச்சிட்டாரு. அப்புறம் வாகனத்தை ஓட்டின ஹரிலால் ஒரு படையோட பயணத்தை ஆரம்பிச்சாரு. சரியா பிரசன்னாவோட இடத்துக்கு போகும்போது அந்த அச்சாணி முழுமையா முறிஞ்சுது. அதுக்காக சக்கரத்தை சரி பண்ண வேண்டி இருந்தது. மகாராஜா, பிரசன்னாவோட இடத்துக்கு பக்கத்துல பழைய சுரங்கம் ஒண்ணு இருக்குன்னு சூரியராவுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. விசாரணையின் போது இது வெளியே வரணும் இவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு. அதுல பிரசன்னா மாட்டிப்பார்னு நினைச்சாரு. அது மட்டும் இல்ல மகாராஜா, இவர் கோபண்ணாவோட உணவு விடுதியிலே உணவு சாப்பிட ஏன் நின்னார்னா, கோபண்ணா அதிகமா கடன் வாங்கியிருக்காருன்னு அவர் விடுதி அடமானத்துல இருக்குன்னு இவருக்கு தெரியும். அங்க ரொம்பவே புத்திசாலித்தனமா ராஜ்யத்தின் தங்க பத்திரத்தை அவர் ஒளிச்சு வச்சுட்டாரு. இது மூலமா விசாரணையா திசை திருப்பறதுக்கான 2வது வலையையும் இவர் விரிச்சு வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் வாகனம் ஓட்டின ஹரிலால் பக்கத்துல போய் உட்காந்துட்டாரு. அப்புறம் ஓடிட்டு இருந்த வாகனத்துக்கு அடியில போய் எல்லா ஆணிகளையும் பொருத்திட்டாரு. எல்லா வீரர்களுமே முன்னாடி பார்த்து போனதுனால தான் இதை பண்ண முடிஞ்சது. கூடவே ஹரிலாலுக்கும் தங்கத்தை கொடுத்து இவர் கூடவே கூடு சேர்த்துட்டாரு. அப்புறம் திரும்பவும் வாகனத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டாரு மகாராஜா. அதுக்கப்புறம் இவருக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. ஏன்னா எல்லாமே இவர் திட்டப்படி தான் நடந்திருந்தது. அதுக்கப்புறமா விஜயநகரத்துக்கு வந்து இவர் இவரோட பிரம்மாஸ்திரத்தை செயல்படுத்தினாரு. உங்களோட அறையில திருடின தங்கத்தோட ஒரு பங்கை வச்சாரு. இந்த விஜயநகரத்தோட அரசரே சந்தேக பார்வைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயம் நடக்கவே நடக்காத மாதிரி இந்த விஷயத்தை மூடி மறைச்சிடலான்னு இவர் நினைச்சாரு. அப்புறம் மகாராஜா, முன்னாடி இவர் ஒரு கொல்லனா இருந்ததால இவர் வீட்டுல இருக்கிற எல்லா பொருட்களையுமே தங்கமா மாத்திட்டாரு. ஆனா இவர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு. ஒண்ணு இவருக்கு மஞ்சள் இல்ல சிவப்பு ஒண்ணு கிடைச்சிருக்காது, இல்லைன்னா அது கண்டிப்பா தீந்து போயிருக்கும். அதனால தங்கத்தால பண்ண மாம்பழத்துக்கு இவரு நீலவண்ணத்தை பூசியிருந்தாரு. அந்த காரணத்தால தான் சூரியராவ் ஐயா கையும் களவுமா பிடிபட்டார் மகாராஜா. அற்புதம் பீர்பால் அவர்களே, அற்புதம். வீரர்களே, இவங்களை கூட்டிட்டு போங்க. பிரமாதம் பீர்பால் அவர்களே. மகாராஜா, நம்முடைய ராஜ்யத்துக்குள்ள ஒரு திருட்டு நடந்திருக்கு.
அது எப்படிப்பட்டது? நம்ப முடியாதது, கற்பனைக்கு எட்டாதது. அத திருடினது மனிதர்கள் இல்ல, இருண்ட பள்ளத்தாக்குல இருக்கிற பேய்கள்னு கருதப்பட்டுச்சு. அந்த திருடனும் அவன் திருடினதுக்கு அப்புறம் உங்களையே, அதாவது எங்க மகாராஜாவையே மாட்டி விட்டுருக்கான். அதே மாதிரி மகாராஜா, நீங்களும் இந்த ராஜ்யத்தின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு உங்களையே நீங்க குற்றவாளி கூண்டுல ஏத்திக்கிட்டீங்க. கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க குற்றவாளியா கருதப்படுற இந்த சமயத்துல அந்த திருட மட்டும் ஒருவேளை மாட்டாம இருந்திருந்தா நிச்சயம் அந்த தினம் இந்த விஜயநகரத்தோட மோசமான கருப்பு தினமா இருந்திருக்கும். அப்படி விஜயநகரத்தோட வரலாற களங்கப்படாம பாத்துக்கிட்டது இந்த பீர்பால் மட்டும்தான். இத நினைச்சு எனக்கு உண்மையிலேயே சந்தோஷம் தான். என்னோட தவ வாழ்க்கையை விட்டுட்டு நான் காட்டுல இருந்து பீர்பால் மாதிரி ஒரு அற்புதமான வைரத்தை ராஜ சேவைக்கு கூட்டிட்டு வந்ததுல எனக்கு சந்தோஷம். மகாராஜா, இப்ப நான் உங்க கவனத்தை இங்க நடந்துகிட்டு இருந்த போட்டியை நோக்கி திருப்புறேன். அது அதன் 7வது மற்றும் இறுதி சுற்றுக்கு வந்திருந்தது. அதனால மகாராஜா, அந்த 7வது புதிருக்கான தீர்வை கொடுத்தது பீர்பால் தான். அந்த 7வது போட்டியின் விடையை கண்டுபிடிச்சதன் மூலமா இன்னைக்கு இந்த பீர்பால் ஒரு வெற்றியாளர் ஆயிட்டாரு. அப்படி ஒரு வெற்றியாளர் ஆனதன் மூலமா மகாராஜா, பீர்பால் 8வது நிபுணரா தேர்ந்தெடுக்கிறதுல முதல் உரிமையாளர் ஆயிருக்காரு. அதனால மகாராஜா, இந்த மொத்த விஜயநகர மக்களும் அவர்களோட மகாராஜாவின் முடிவுக்காக காத்திருக்காங்க. உண்மைதான் மகாராஜா, குரு சொல்றது உண்மைதான். பீர்பால் வென்றுட்டான். நான் தோத்துட்டேன். இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. சபையில கூடியிருக்கும் அனைத்து பெரியோர்களே, மதிப்பிற்குரிய குருவே, எல்லாரும் கேளுங்க. உண்மையை சொல்லணும்னா ராமகிருஷ்ணருக்கும் பீர்பாலுக்கும் இடையில ஒரு தெளிவான வெற்றியாளர் இல்லைனா கூட நாம கண்டிப்பா முடிவெடுத்தே ஆகணும். ஆனா சில சமயங்கள்ல எந்த முடிவும் எடுக்காம இருக்கிறது தான் சிறந்த முடிவா இருந்திருக்கு. அதனால நான் எடுக்கிற முடிவு என்னன்னா, இந்த நேரத்துல யாரையும் 8வது நிபுணரா நியமிக்க போறதில்ல. இத பத்தி நான் நிறைய யோசிக்கணும். சில நாட்களுக்கு பிறகு 8வது நிபுணர் யாருன்னு நானே முடிவு பண்றேன். ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணர் இன்னமும் சிறப்பு ஆலோசகரா தான் இருப்பார். அதே மாதிரி பீர்பால் அவர்களுக்கும் சபையில மரியாதையான பதவியும் வழங்கப்படும். இன்னைக்கு இவங்க 2 பேரையும் போற்ற வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு போட்டி இருந்த போதும் இவங்க இருவரும் தேசப்பற்ற ரொம்ப அழகாவே வெளிப்படுத்தினாங்க. அதனால பீர்பாலும் பண்டிதர் ராமகிருஷ்ணரும் நம்ம சபையில இருந்தாங்கன்னா விஜயநகர ராஜசபையோட பெருமை இன்னும் அதிகரிக்கும். மன்னிச்சிடுங்க மகாராஜா, ஆனா என்னோட மனோநிலைமையின் பதட்டம் கொஞ்சம் அதிகரிச்சிடுச்சு. ஒரு பக்கம் நான் மனசார பீர்பால வெற்றியாளரா ஏத்துக்கிட்டேன். இன்னொரு பக்கம் 8வது சிறப்பு நிபுணர் பதவி இல்லைன்னாலும் முக்கிய ஆலோசகர்ன்ற பதவியாவது பீர்பாலுக்கு வழங்கப்படணும். ராஜசபையில 2 முக்கிய ஆலோசகர்கள் இருக்கிறது ஒரு உரையில 2 வாள் இருக்கிறதுக்கு சமமானது. அது சாத்தியம் இல்லாதது மகாராஜா. அதனால என்னோட மேற்கொண்ட வாழ்க்கைக்காக நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன்.
அது என்னன்னா, இந்த சபையையும் விஜயநகரத்தையும் விட்டுட்டு திரும்ப தென்னாலிக்கு போக விரும்புறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் விஜயநகர ராஜ்யத்தோட அரசனாவும் உங்களோட நண்பனாவும் இருக்கிறதால உங்களை வேண்டி கேட்டுக்கிற உங்களோட முடிவை மாத்திக்கங்க. மன்னிச்சிடுங்க மகாராஜா, நான் என்னோட மனநிலைமையின் கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கேன். என்னோட மனநிலைமை என்னன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணரே, என்னோட ராஜ்யத்துக்கு சேவை செஞ்ச, எனக்கு சேவை செஞ்ச நபரை என்னால எப்படி போக விட முடியும்? மகாராஜா, நான் வெறும் உடல் ரீதியா மட்டும்தான் இங்க இருக்கேன். மன ரீதியா நான் ஏற்கனவே தென்னாலிக்கு போயிட்டேன். ஏன் கோரிக்கையை நீங்க ஏற்க மறுத்தீங்கன்னா நான் கட்டளை இட வேண்டியிருக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. மன்னிச்சிடுங்க மகாராஜா, இன்னைக்கு என்னால இதை பண்ண முடியாது. உங்களால என் கட்டளையை மீறி போக முடியுமா ராமகிருஷ்ணா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் திரும்ப உங்ககிட்ட கோரிக்கை வைக்கிறேன். நீங்க ஒருவேளை போக வேண்டாம்னு முடிவெடுத்தீங்கன்னா அதை மாத்திக்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். நான் யோசிச்சு பார்த்துட்டேன் மகாராஜா, அது உறுதியானது. பண்டிதர் ராமகிருஷ்ணா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது மாறாது. ஒரு வழியா இன்னைக்கு என்னோட வேண்டுதல் உங்க காதுல கேட்டுருச்சு. இப்ப என் காதுக்கு என் சிரிப்பை தவிர வேற எதுவும் கேட்கலையே. நீண்ட கால காத்திருப்புக்கு பிறகு என்னோட பரம எதிரி நிரந்தரமா விஜயநகரத்துல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற தெனாலி கிராமத்துக்கு போறான். எனது அருமை மகாதேவரே, கோடானு கோடி நன்றிகள், கோடானு கோடி நன்றிகள், கோடானு கோடி நன்றிகள். இந்த தடவை பீர்பால் கிட்ட தோல்வியை தழுவி பண்டித ராமகிருஷ்ண அவமானத்தை சந்திச்சிருக்கான். இதுக்கப்புறம் அவன் விஜயநகரத்துல இருக்கிறது சாத்தியமே இல்லை. நான் எதுக்காக வந்தா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இப்ப அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கூட எனக்கு தெரியல. என்னோட ஞான திருஷ்டியில இப்ப பார்க்க முடியுது. இப்போ இந்நேரம் அவன் மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கிட்டு இருக்கான். பாருங்க, தலை விழுந்ததுன்னா இங்க இருந்து போகணுன்ற இவரோட எண்ணம் காணாம போயிடும். அதுவே பூ விழுந்ததுன்னா இன்னும் 2 மணி நேரத்துல இந்த மூட்டையெல்லாம் கட்டி எடுத்துட்டு இவர் காணாம போயிடுவாரு. இங்க நான் எவ்வளவு பசியில இருந்தாலும் பசியோட இருக்கிற சிங்கம் மாதிரி இந்த மூட்டை முடிச்சிய கட்டிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான், நம்ம கண்டிப்பா போக தான் போறோம். வெள்ளத்தோட சூடா வேக்கல்ல சாப்பிடு, உன் மூளை குளுமை ஆயிடும். வீட்டுல இருக்கிற எல்லா பொருட்களையும் மூட்டை கட்டி முடிக்காத வரைக்கும் நான் எதுவும் சாப்பிட போறதில்ல. நீங்க யாரும் எனக்கு உதவ விரும்பலன்னா உதவாதீங்க. எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. நீ போகாத. இந்த கனமான பெட்டி அவனோட மூட்டை முடிச்சு கட்டுற உற்சாகத்தை மூட்டை கட்டி போட்டுடும். அப்புறம் இவன் அமைதியா வந்து உட்கார்ந்துருவான். அம்மா பாருங்களேன், வேர்வை வர ஆரம்பிச்சிடுச்சுல, அப்போ
இவன் தலையில இருந்து போகணும்ன்ற எண்ணமும் சீக்கிரமா போயிடும். உங்களோட செயல்களால என்னுடைய முடிவு கண்டிப்பா மாற போறதில்ல. என்ன இங்க இருக்க சொல்லிட்டு நீயே போறியா ராமா? சரி சொல்லு, உன்னால எப்படி இது எல்லாத்தையும் விட்டுட்டு போக முடியும் மகனே? அம்மா, ராமா பூஜாரிக்குள்ள இருக்கான். அப்படின்னா இப்போ அம்மாவோட சிலையை எடுத்து கட்ட போறாரா? இல்ல, அம்மா கிட்ட நம்மள பத்தி புகார் பண்ணிட்டு இருப்பானா இருக்கும். எப்பெல்லாம் சோர்வடைறானோ அப்பெல்லாம் இப்படிதான் போய் பேசுவான். அம்மா, நான் ஒவ்வொரு முறையும் உங்களுடைய கட்டளைகளையும் அறிகுறிகளையும் நான் கடைபிடிச்சிருக்கேன். இந்த தடவை நீங்க எனக்கு ஆதரவு அளிங்க. நான் இங்க இருந்து போக என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அம்மா. சரி, நீ என்ன நினைக்கிறியோ அதையே பண்ணு ராமா. நீ பாத்துட்டே இரு. எல்லா பொருட்களையும் புத்தகத்தையும் கட்டி வைப்பான். ஆனா அம்மாவோட சிலைய தொடக்கூட மாட்டா. இல்லம்மா, தூக்கிட்டாரு. விஜயநகரத்தை விட்டுட்டு உண்மையிலே தென்னாலிக்கு போக போறோம். ஆமா, நாம விஜயநகரத்தை விட்டுட்டு போக போறோம். இங்க இருக்கிற எல்லா நினைவுகளையும் நம்ம கூட கொண்டு போக போறோம். நான் உன்னோட இருக்கேன். நம்ம இங்க வந்ததே உன் பிடிவாதத்தாலதான். இப்ப நம்ம இங்க இருந்து உன் விருப்பப்படி போக போறோம். இன்னைக்கு நீ இந்த மொத்த விஜயநகரத்தையும் உன்னோட சொந்தமாக்கிட்ட. இதுதான் உன்னோட உண்மையான வெற்றி. என்னோட பார்வையில நீ எப்பவும் வெற்றியாளனா இருப்ப. உங்களுடைய கருணையால எனக்கு எவ்வளவு கிடைச்சிருச்சு மகாராஜா. ஆனா இவ்வளவு பொருட்களை வைக்கிறோம்னா சின்னதா ஒரு பெரிய வீடு தேவைப்படும் இல்லையா? இவர் கேட்ட எல்லா விஷயங்களையும், கேட்க போற விஷயங்களையும் எல்லாத்தையும் இவருக்கு வழங்கிடுங்க.
பண்டிதர் ராமகிருஷ்ணரே, கொஞ்சம் நில்லுங்க நில்லுங்க. நீங்க இங்க இருந்து உண்மையிலேயே புறப்படுறீங்களா? இல்ல, சும்மா போற மாதிரி நடிச்சிட்டு இருக்கோம். அது என்னன்னா, இதுக்கான உண்மையான நேரம் வரும்போது இந்த பயிற்சி உதவியா இருக்கும். பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க ஏன் போறீங்க? இங்க நிறைய பண்டிதர்கள் இருக்காங்க, ஆனா உங்கள மாதிரி யாருமே இல்ல. போய்தான் ஆகணும் கோத்வால் ஐயா. நான் கிளம்புறேன், வரேன். மகனே பாஸ்கரா, கடைசியா ஒரு முறை இந்த வீட்டை பார்த்துக்கோ. இது உன் அப்பாவோட பராக்கிரமம், அப்புறம் அவரோட உழைப்பு மூலமா கிடைச்சது. போலாம் அண்ணே. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இந்த விஜயநகரத்தை விட்டுட்டு போயிடாதீங்க. விஜயநகர வாசிகளே, இவ்வளவு குறைவான நேரத்துல நீங்க எனக்கு வழங்கின அன்பு, பாசம், அப்புறம் ஆதரவையும் நான் எப்பவும் மறக்கவே மாட்டேன். ஆனா இன்னைக்கு நான் போய் ஆகணும். நான் எப்பவாவது ஏதாவது தவறு பண்ணியிருந்தேன்னா என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு ஒரே ஒரு வேண்டுதல் தான் இருக்கு. இன்னைக்கு என்ன தடுக்காதீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா கண்டிப்பா விஜயநகரத்தை விட்டு போயிடுவாரு. இந்த விஷயத்துல நான் பந்தயம் கட்ட கூட தயாரா இருக்கேன். அப்போ நானும் உங்க பந்தயத்துக்கு எதிரா ஒரு பந்தயத்தை கட்டுறேன். அவர் விஜயநகரத்தை விட்டு போக மாட்டாரு. ஒருவேளை அவர் இங்க இருந்து போயிட்டாருன்னா? என்ன பந்தயம்னு சொல்லுங்க. என்னோட பந்தயம் என்னன்னா, அவர் விஜயநகரத்தை விட்டு போயிட்டாருன்னா அப்புறம் நீங்க என் கையால செஞ்ச வெண்டைக்காய் துவையல சாப்பிட்டாகணும். ஒருவேளை அவர் இங்க இருந்து போகலன்னா அதுக்கப்புறம் நீங்க முழுசா ஒரு மாசத்துக்கு சமையலற பக்கமே போக கூடாது. உங்களோட பந்தயம் ஒரு மாசத்துக்கு பதிலா ஒரு வாரமா இருந்ததுன்னா கண்டிப்பா அத நான் ஏத்துப்பேன். அப்படின்னா எனக்கும் அது சரியாதான் படுது. உங்களோட பந்தயத்தை நான் ஏத்துக்கிறேன். உங்க கையால பண்ண வெண்டைக்காய் துவையல நான் சாப்பிட மாட்டேன். ஒரு முறை சுவைச்சு பாக்குறேன். உங்களோட பந்தயத்தை நான் ஏத்துக்கிறேன். எல்லாரும் ராமகிருஷ்ணரை தடுத்து நிறுத்த விரும்புறாங்க. ஆனா ராமகிருஷ்ணர் மட்டும் அவரை தடுக்கிறத விரும்பவே இல்லை. அவரால் நம்ம எல்லார் அன்பையும் எல்லாரோட உணர்ச்சியும் விட்டுட்டு போக முடியும்னா அப்ப நானும் இதை உறுதிப்படுத்திக்கிறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணர் திரும்பவும் இந்த விஜயநகரத்துக்கு வரவே முடியாது. பந்தயத்தோட விளைவு என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணர் மட்டும் போக கூடாது. பீர்பால், என்னோட சந்தோஷத்தின் அளவுங்கிறது கற்பனைக்கு எட்டாததா இருக்கு. இதுக்கான பிரதிபலனா நான் உங்களுக்கு கொடுக்க போற சந்தோஷத்தின் அளவையும் கற்பனை பண்ண முடியாது. ஏன்னா உங்களாலதான் எனக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணன்கிற கஷ்டத்துல இருந்து நிரந்தர விடுதலை கிடைச்சிருக்கு. நீங்க ஒரு ராஜகுரு. இந்த மாதிரியான வார்த்தைகள் எப்படி உங்களோட வாயிலிருந்து வரலாம்? அதுவும் ராமகிருஷ்ணரை பத்தி. அவர் இந்த விஜயநகரத்துல இருக்கிற மிகப்பெரிய பண்டிதர் குருவே, மகாஞானி, அப்புறம் பெரிய புத்திசாலியும் கூட. குறைஞ்சபட்சம் அவர் திறமைக்காவது நீங்க மரியாதை கொடுக்கலாம்ல. அதை விட்டு தொலைங்க பீர்பால். எனக்கு என்னோட வார்த்தைகளை நினைச்சு எந்த கவலையும் இல்லை. ஏன்னா எனக்கு கிடைச்சிருக்கிற விடுதலை அப்படிப்பட்டது. இவ்வளவு பெரிய ராஜ்யத்துல பண்டிதர் ராமகிருஷ்ணரை தடுக்கக்கூடியவங்க யாருமே இல்லையா? மகாராஜா சொல்லிட்டே இருப்பாரு பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவரோட நெருங்கிய நண்பர்னு. ஆனா இன்னைக்கு அவரை தடுக்க முயற்சி பண்ணாம அவரால எப்படி இருக்க முடியுது? சின்ன மகாராணி, நான் நம்பிக்கையோட சொல்றேன், பண்டிதர் ராமகிருஷ்ணரை போக விடாம தடுக்கிறதுக்கு அரசர் கண்டிப்பா யாரையாவது அனுப்பியிருப்பாரு. நில்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. பீர்பால், உங்களை எதிர்த்து அவனால் இந்த போட்டியில வெல்ல முடியலங்கிறது தான் உண்மை.
இதுக்கப்புறமும் விஜயநகரத்துல யாரையும் எதிர்கொள்ள கூடாதுன்னு தான் அவன் இங்க இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். அடே கழுதைகளா, போய் பாருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணன் இங்க இருந்து போயிட்டானா இல்லையா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க எப்பவும் எங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து வச்சிருக்கீங்க. இப்ப நீங்களே இங்கிருந்து போறீங்க அப்படின்னா அதுவே தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாயிடும். நீங்க இந்த விஜயநகரத்தை விட்டு போறது அதோட சுயநினைவு, அதோட ஆத்மா, அப்புறம் அதோட உயிர் போறதுக்கு சமமாயிடும். உணர்ச்சி வசப்படாதீங்க மந்திரியாரே, இதுதான் உண்மை. விஜயநகரத்துல எனக்கு இவ்வளவு நேரம் தான் முடிவு செய்யப்பட்டிருந்தது. இப்ப என்னோட இடத்துல வேற ஒருத்தங்க வந்துருவாங்க. நான் எனக்கான வேற ஒரு இடத்தை தேடி ஆகணும். பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில ஒரு நீண்ட கால நல்ல உறவு இருக்கு. அந்த காரணத்தினாலதான் நான் உங்ககிட்ட இவ்வளவு தூரம் உரிமையா கேட்கறேன். அந்த உரிமையோட உங்ககிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க இந்த விஜயநகரத்தை விட்டு போகாதீங்க. என்னுடைய பயணம் ஆரம்பிச்சிருச்சு மந்திரியாரே. இப்ப என்னால பின்னாடி இல்ல, முன்னாடி மட்டும்தான் போக முடியும். இங்க இருந்து புறப்பட்டு போனாதான் என் மனசுக்கும் திருப்தி கிடைக்கும். இப்ப நான் என் மனசுல இருக்கிற விஷயத்த சொல்லிட்டேன். அதோட மகாராஜா என்ன சொன்னாருங்கிறதையும் நீங்க கேளுங்க. மகாராஜா சொன்ன செய்தி என்னன்னா, நீங்க விஜயநகரத்தை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான். ஒருவேளை அவரோட சொல்லை மீறி நீங்க போனீங்கன்னா அதுக்கப்புறமா விஜயநகர ராஜ்யத்தோட எல்லா கதவுகளும் உங்களுக்கு நிரந்தரமா மூடப்படும். அதுக்கப்புறம் விஜயநகரத்துக்குள்ள நீங்க எப்பவும் நுழையவே முடியாது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.